வரகாத்தும் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது CorelDraw X7 பேசிக் டியூட்டோரியல் பார்ட் 9ல வந்து 3 வகையான டூல்ஸ். ஒன்று வந்து ட்ராப் ஷேடோ, ரெண்டாவது வந்து கண்டர் டூல்ஸ், மூணாவது வந்து பிளாங்க் டூல்ஸ். இந்த 3 வகையான டூல்ஸையும் நான் இப்போ பார்க்க போகிறேன் என்னென்ன பண்ணலாம்ன்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ட்ராப் ஷேடோ. ட்ராப் ஷேடோ வந்து நம்ம ட்ரா பண்றது, அதில் எப்படி ஷேடோ மார்க்கு உருவாக்குறது. இப்போ நாங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்து பார்ப்போம். இந்த பாக்ஸில் ஒரு ஷேடோ மார்க்கு நாங்கள் உருவாக்குறது இப்படி. அதில் இந்த ஷேடோ டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க 6 வகையான டூல்ஸ் இருக்கு. அதில் முதலாவதாக ட்ராப் ஷேடோ. இதில் 3 வகையானத்தை தான் நாங்கள் பார்ட் 9ல பார்க்க போகிறோம். பார்ட் 10ல அடுத்த 3 வகையானத்தை பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இது வந்து ஷேடோ, கண்டர் அண்ட் பிளாங்க். இந்த 3 வகையான டூல்ஸ்லேயும் முதலாவதாக ட்ராப் ஷேடோ. ட்ராப் ஷேடோ நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்ட், இந்த பிளாக் பாக்ஸை ஒரு ஷேடோவாக நமக்கு காணிக்கணும். அப்போ இதில் மேலே வச்சுட்டு மவுஸை அப்படியே ஒரு டவுன் சைட்லேயோ இந்த சைடில் உங்களுக்கு ஷேடோ வேணுமோ அந்த சைடில் வச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ண பாருங்க, ஷேடோ உருவாக்கிட்டு. இந்த ஷேடோ உங்களுக்கு எப்படி வேணுமென்றாலும் இங்கே மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. டாப் டு ரைட்டு, பாட்டம், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. டாப் லெஃப்ட், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த கலரை கூட்டலாம், குறைக்கலாம். இது மேல எல்லாம் ஒவ்வொன்றும் ஆப்ஷன் இருக்கு. இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸில் நீங்கள் போயிட்டு என்னென்ன நடக்குதுன்றதை செலக்ட் பண்ணி பாருங்க. இதில் என்ன நடக்குது, கலர் போடுது, அது மாதிரி இதில் என்ன நடக்குது, ஒரு மாதிரி ஷெடோவாக வருது அப்படி. அப்போ இதில் நிறைய இது செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் மேல ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணாலே வேறு ஆப்ஷன் தான் வரும். நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன் இந்த டூல்ஸில் செலக்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய ஆப்ஷன்ஸ் தான் இங்கே மேலே காண்பிக்கும் பாருங்க. இப்போ நாங்கள் இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணாட்டி இங்கே ஆப்ஷன் காணிக்காது, பிளாங்க் ஆகுது. சரிங்களா, ஆப்ஷன் பிளாங்க் ஆகி. இப்போ நாங்கள் இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் மேலே ஆப்ஷன்ஸ் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி தான். அப்போ அதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எந்த பார்ட்டை செய்கிறோமோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுது. அடுத்தது நாங்கள் கண்டர் ஆப்ஷன் என்னன்னு சொன்னா, கண்டர்ல வந்து இப்போ ஒரு பாக்ஸ் உருவாக்கியாச்சு. இப்போ இந்த பாக்ஸை இதில் ஒரு அவுட்லைன், இதே மாதிரி வெளியே ஒரு அவுட்லைன் நமக்கு வேணும். அப்போ நாங்கள் இந்த கண்டரை செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்கு உள்ள இன்னும் எத்தனை பாக்ஸ் வேணுமோ அது வந்து இப்போ நாங்கள் அது செலக்ட் பண்ண போக்கல இங்கே காண்பிக்கும் நமக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, எத்தனை பாக்ஸ் போகணும் என்றது. இப்படி இருக்கு. இதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்ல பாருங்க, இப்போ நாங்கள் இதில் வந்து 2 mm 2 mm கொடுத்துருக்கு. அப்போ 2 mm இந்த லைனுக்கும் இப்போ இது வந்து வெளியே கொடுத்துருக்கு, டு சென்டர் உள்ள வந்துருக்கு. இது வந்து இன்சைட், இது வந்து அவுட் சைட். இப்போ நாங்கள் இந்த லைனுக்கு உள்ள கொடுக்கணும்னா இன்சைட்டை கொடுங்க. எத்தனை பாக்ஸ் வேணும், ஒன்றுன்னா 1. இதில் 2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எத்தனை வேணும், 2 mm என்டர் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த ரெட் லைனும் இந்த பிளாக் லைனுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து 2 mm தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இதுக்கு உள்ள எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் இங்க கொடுத்தோம்னா அதாவது இப்போ நாங்கள் 1 தான் கொடுத்தோம். இப்போ நாங்கள் 2 கொடுத்து பாருங்க, 2 ஆச்சு பார்த்தீங்களா. ஆனால் ஒவ்வொரு லைனுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து 2 mm தான் இருக்கும். நாங்கள் இங்கே 2 தானே கொடுத்த ஆப்ஷன்ல, அப்போ அந்த 2 தான் வரும். உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும்னா நாங்கள் முன்னாடி இந்த டைமென்ஷன் டூல்ஸ் நாங்கள் பார்த்தோம் டைமென்ஷன் டூல்ஸ், அதில் பாராமீட்டர் டைமென்ஷன் அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து அப்படியே மவுஸை ஹோல்ட் பண்ணிட்டு
கரெக்ட் இந்த இடத்துல வச்சு ரிலீஸ் பண்ணி பாருங்க. இது வந்து இன்ச் தான் காட்டுது. இதில் போயிட்டு எம்எம் மாற்றிக்கோங்க. அது கரெக்டாக 2 mm இருக்கு. கரெக்டாக நாங்கள் எவ்வளோ எந்த டிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் தான் அதில் வரும். அதுதான் அந்த கண்டென்ட் ஆப்ஷன்ஸ். அதில் நிறைய வேலைகள் செய்யலாம். ஓகே, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டூல்ஸில் என்னென்ன வேலை பண்ணலாம்ன்றதை நான் ஒவ்வொரு டூல்ஸும் ஒவ்வொரு வீடியோ செப்பரேட்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் வரேன். முதல்ல பேசிக்கை முடிச்சுட்டு மூணாவதாக மூணாவது பிளண்ட் டூல்ஸ். இந்த பிளண்ட் டூல்ஸ் எப்படின்னு கேட்டால், நாங்கள் பிளண்ட் வந்து இந்த பிளண்டை பார்க்க போகிறோம். பிளண்டில் வந்து நாங்கள் 2 டூல்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. 2 டிஃப்ரெண்ட் கலர். இந்த பிளண்டில் வந்து இந்த இதில் மவுஸை வச்சுட்டு இங்கே உங்களுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டா பாருங்கள் எப்படி இருக்கு. பெரிய பாக்ஸ்லேருந்து அப்படியே சின்னது வர செலக்ட் ஆகும். இதில் உங்களுக்கு திரும்ப கலர்களை மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். கலர் லாக் ரிலீஸ் பண்ணி போட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணி பாக்ஸை உருவாக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்களா, சென்டரில் வச்சா எல்லாம் ஒரே மாதிரி வரும். கலர் டிஃப்ரெண்ட் மாற்றலாம். இந்த பாருங்க, உங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி நான் லேட் ஆஃப் இது கொடுத்தேன்னா இதில் உங்களுக்கு ஃபுல்லாக கலர்கள் மாறும். இதில் இது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு விட்டுட்டாலும் கலரும் மாறும். பார்த்தீங்களா, இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணும்ட்டு. ஆரஞ்சு வேணும், அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு இதில் கொண்டு விட்டுட்டீங்கன்னா இதில் மாறும். பாருங்க, சரிங்களா, இதுலேயும் இந்த எண்ட்லேயும் தான் மாறுது. சரிங்களா, நீங்கள் ரெட் ஒன்றுமெண்டா ரெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு விட்டா சரி. Please subscribe me. Green ஒன்றுமெண்டா இந்த green. சரிங்களா, இது கலர் மிக்ஸ் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதுதான் பிளாண்டுடைய ஆப்ஷன். உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் பார்ட் 10 பார்ட் 9 இப்போ பார்த்தாச்சு. பார்ட் 10 அடுத்த வீடியோவில் நாங்கள் இந்த இதனுடைய டிஸ்டோர் என்வலப் எக்ஸ்ட்ரியூட் இந்த 3 டூல்ஸையும் அடுத்த பார்ட் 10ல் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ்.